ஹாய் வணக்கம், நான் உங்களோட ராட்ஸ் பேசுறேன். இன்னைக்கு பக்தியுடன் ராட்ஸ்ல இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பதிவானது சனி வக்ரகதி அடையும் நாட்கள் இதுதான் நம்ம பார்க்க போறோம். 2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 15ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வரை பாத்தீங்கன்னா சனி வக்ரகதி அடையும் நாட்கள். எஸ்பெஷலி சனி வக்ரம் பத்தி ஒரு டீடைல் வீடியோ நம்மள்ட்ட வரும். இப்போ வந்து இது ஒரு ஷார்ட்ஸ் தான். ஸோ 29/6/2024 அதாவது ஜூன் மாதம் 29ஆம் தேதி சனி வக்ரம் அடையறதுக்கு ஸ்டார்ட் பண்றது. அது எப்போ முடியறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை, அதாவது 15/11/2024 வரைக்கும் மொத்தம் 140 டேஸ் 140 நாட்கள் சனி வக்ரம் அடையும். ஸோ சனி வக்ரம் சஞ்சாரம்னு பாத்தீங்கன்னா வக்ரகதியில் சனி கிரகம் ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் பின்னோக்கி பயணம் செய்யும். எப்பவுமே அதுதான் சஞ்சாரம். வக்ர சஞ்சாரம்ங்கிறதே அதுதான். பின்னோக்கி நட்சத்திரத்துல பயணம் செய்யும். அந்த நாட்கள் பாத்தீங்கன்னா 29/6 அதாவது 29th ஜூன் ஆரம்பிச்சு 18/8 ஆகஸ்ட் 18 வரைக்கும் 51 நாட்கள் பூரட்டாதி 2ஆம் பாதம். அதுக்கப்புறம் 19ஆம் தேதி அதாவது 8ஆம் மாசம் ஆகஸ்ட் 19 முதல் 3ஆம் தேதி செப்டம்பர் மாசம், செப்டம்பர்ல அக்டோபர் வரைக்கும் இருக்கு. ஸோ 3rd அதாவது 3ஆம் தேதி அக்டோபர் மாதம் வரைக்கும் 47 நாட்கள் பூரட்டாதி 1லையும், அதுக்கப்புறம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சு 15ஆம் தேதி நவம்பர் அதாவது அக்டோபர் 4ல ஆரம்பிச்சு நவம்பர் 15 வரைக்கும் 42 நாட்கள் சதயம்லையும், இப்படியாக பிரிச்சுட்டு 140 நாட்கள் வக்ரகதியில சனி கிரகம் ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் பின்னோக்கி பயணம் செய்யும். அது அது பேர் தான் சொல்றது என்ன அப்படின்னா சனி வக்ரம் இல்லைன்னா சனி வக்ர கதி அடையும் நாட்கள். ஸோ இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கான டீடைல் வீடியோ நமக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இமீடியட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் வரும். See you, bye bye, tata, take care.